ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரம் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களாம் திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை ஒரு உபன்யாசகரை கொண்டு ஒரு நாளும் ஒரு திவ்யமான அனுபவத்தை நம் ஸ்ரீ சுவாமி ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதற்கு எம்ஓபி சேரிட்டிஸை சேர்ந்தவர்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான காலையிலே திவ்ய பிரபந்தத்தினுடைய அனுபவத்தை மேளவும் பெறுகிற பேரு நம் எல்லோருக்கும் சுவாமியால் மட்டுமே வைத்திருக்கிறது என்னால் அது மிகையாகாது. அப்படி அந்த வரிசையிலே குலசேகர ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தமான பெருமாள் திருமொழியிலே 4ஆம் திருமொழியான ஊனேறு செல்வம் என்கிற அந்த திருமொழியினுடைய பிரவேசம் அமைந்திருக்கிறது. அந்த திருமொழியினுடைய அனுபவமாக இன்று அடியேன் ஒரு சில வார்த்தைகளை விண்ணப்பிக்க இருக்கிறேன். அதாவது, ஒருத்தன் பகவான அடையணும்னா என்ன வேணும் அப்படின்னால் இச்சைக்கு மேற்பட்ட அதிகாரம் கிடையாது என்று நம்முடைய பெரியவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். அப்ப பகவான பத்தின ஞானம் பிறக்க வேணும். அப்ப பகவான பத்தின ஞானம் பூர்ணமாக விளைந்ததேயானால் இதர விஷயங்களிலே இருக்கக்கூடிய ருச்சி போய்விடும். அப்ப விஷயத்தியாகம் ஏற்படும். அந்த விஷயத்தியாகம் ஏற்பட்டு பகவானுடைய குணத்தை மேலும் 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 அனுபவிக்க வேண்டும்படியான ஒரு ருச்சி மீளவும் வளரும். அந்த பகவத் குணானுபவத்தோடு அது நில்லாது எங்கு செல்லும் என்னால் பாகவதர்கள் பரியந்தமாக அது செல்லும். அடியார் குழாங்களுடன் உடன்கூடுவது என்றுகளோ என்கிற ரீதியிலே அமைந்திருக்கும். அப்படி பாகவத விஷயத்திலும் ஆனுகூல்யம் பிறக்க வேணும். அப்போ இதர விஷய தியாக பூர்வகமாக கண்ணழிவற்ற அந்த விரோதியும் போய் அதற்கு பிற்பாடுதான் பகவானுடைய பகவல்லாபமானது ஒருத்தனுக்கு கிடைக்கிறது. அப்போ எப்படிப்பட்டவன் பகவான் அப்படின்னால், இப்போ இவருக்கு கீழ் வரைக்கும் பார்க்கிறார். ஆனா நமக்கோ இதர விஷயங்கள்ல இருக்கிற ஆசை பொழுது அதற்கு மேலே பகவத் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக இதர விஷயங்களில் இருக்கிற ஆசை பொழுது பாகவதர்கள் பரியந்தமாகவும் ஆசை விளைந்து விட்டது. ஆனாலும் இன்றளவும் பகவானை அடையவில்லையே, பிராபியத்தை பெறவில்லையே என்கிற ஒரு சந்தேகம் மனசுல இருக்கு. அப்ப யோசிச்சு பார்க்கிற போது இப்ப குறை நம்மிடத்திலா பகவானிடத்திலா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது இங்க குலசேகர ஆழ்வாருக்கு. அப்ப யோசிச்சு பார்க்கிறார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னால் ஆனையினம் அரிசிரட்ட தத்தமஸ்யா பயம்மயா விபீஷணோவா சுக்ரீவ யதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு ராவணனையே ஆசைப்படுறவனாயிட்டு அந்த எம்பெருமான். அப்படி இருக்கிற போது யதிவா ராவணஸ்வயம் என்று அவன் ஆள் பார்த்து அருளக்கூடியவன், யாரா இருந்தாலும் அருளக்கூடியவன், மேல் விழுந்து யார் பக்கலிலும் குறை இருந்தாலும் அந்த குறையே நிறையாக கொண்டு இப்படி வாத்சல்யத்தோடு கூடியிருக்கிற அந்த எம்பெருமானுடைய நிலையிலே எந்த தவறும் இல்லை. அப்போ இதுக்கு அந்த எம்பெருமான் மனசுல வேற ஏதோ விஷயம் இருக்கணும் அப்படின்னு யோசித்து பார்க்கிறார். யோசிக்கிற போது அப்பொழுதுதான் தன் திருமேனியை பார்த்து கொள்கிறார் குலசேகர ஆழ்வார். எப்படி எழுந்துள்ளிருக்கிறார்? அழகான ராஜாதி ராஜ வேஷத்தோட எழுந்துள்ளிருக்கிறார். அப்பத்தான் புரியுறது நமக்கு காரணமே இப்படி இந்த நிலையிலேயே பகவான் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சரீர சம்பந்தம். இந்த சரீரம் எந்த சரீரம், எந்த ஜென்மத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் க்ஷத்ரிய சரீரத்தோடே இருக்கிறோம், க்ஷத்ரிய வேஷத்தோடே இருக்கிறோம். அப்போ பகவல்லாபம் பெறவோனும் அப்படின்னாலும் நம்முடைய புண்ணிய பாபங்களுக்கு தக்கவாறான ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் இந்த சரீரம் நம்முடைய புண்ணியத்துக்கு அனுகுணமாக பெறப்பட்டிருக்கிற சரீரம். அப்படியானால் இந்த சரீரத்துக்கான போகங்களிலே குறை வர இருந்து அதற்கு பிற்பாடு சரீரம் போன பிற்பாடு போகங்களை புஜித்து இந்த சரீரம் போன பிற்பாடு
அதுக்கப்புறம் பகவத் பிராப்தி பண்ணுகிறோம் அப்படின்னு பகவான் நினைச்சிட்டு இருக்கான் போல் இருக்கு. பகவானுக்கு என்ன தோத்தி இருக்கும், இவரோ ராஜா, இந்த ராஜாவானவர் ராஜபோக வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து விட்டு நம்ம இடத்துல வரப்போறார் போல் இருக்குன்னு அவன் எண்ணி இருக்கிறான் போலும் அப்படின்ற எண்ணம் இவர் மனசுல தோத்தருது. அப்படி தோத்தினதனாலே அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், அடுத்தது அந்த பகவானிடத்திலே எப்படி சென்றடைவது அப்படின்னு பார்த்து, நமக்கு கிரமப்பிராப்தி கிடைக்கவில்லை. இதை கிடைக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னால், பகவான் நம்மை பற்றி வேறொரு விதமாக சிந்தித்திருக்கிறான் போலும் என்பதை யோசித்து திருவேங்கடமலையிலே மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னார் என்ன ஒன்னியாக்கை புகாமல் உய்யக் கொள்வான் நின்னவங்கடம் என்ன இப்படியாக இவருக்கு முன்னவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை பார்த்து 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 அப்ப தோத்தித்தான். ஆக பெரிய பெருமாள் தாமே சம்சார சம்பந்தம் அறுத்து கொடுக்கைக்கும் கைங்கரியத்த கொள்ளுகைக்கும் இடமாக திருவேங்கடமலையிலே எழுந்துள்ள இருக்கிற போது நமக்கு சேஷத்துவத்துக்கு அனுகுணமான ஒரு பிராப்தி பெற வேணும் என்னால் எங்க போகணும், திருமலைக்கு போகணும். திருமலைக்கு போகணும் என்ன திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே விழுந்து விரோதியில் இருக்கக்கூடிய அருச்சியையும் கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய ருச்சியையும் அவருக்கு தனக்கு பிறந்த துறையையும் அவனிடத்திலே விண்ணப்பித்து பாசுரமாக பாடுகிறார். அற்புதமான இந்த ஊனேறு செல்வத்து என்னும்படியான பதிகத்தின் மூலமாக ஆச்சாரிய ஹிருதயத்திலே ஒரு வசந்த சூர்ணிகை, 87வது சூர்ணிகை. அணைய ஊர புனைய அடியும் பொடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்கப் பெறுகிற திரியக்ஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள் என்று சூத்திரம். இந்த இடத்துல நாயனார் என்ன காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால், அணைய ஊர புனைய ஜனிக்க பெறுகிற திரியக்ஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்கள் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள். அடியும் பொடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்கப் பெறுகிற திரியக்ஸ்தாவர ஜன்மங்களை பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள். ரெண்டா பிரிச்சுக்கணும். பெருமக்கள்னு ஒருத்தர் காட்டுறார், பெரியோர்னு ஒருத்தர் காட்டுறார். அணைய ஊர புனைய அப்படின்றவா யார் அப்படின்னால் அவர்கள் பெருமக்கள். அடியும் பொடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்க பெறுகிறவர்கள் அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெரியோர்கள். அப்ப பெருமக்கள்னா யாரு, பெரியோர்கள்னா யாருன்னு முதல்ல பார்க்கணும். இந்த சூர்ணிகையிலே பெருமக்கள் அப்படின்னு சொன்னால் அற்புதமான நித்திய சூரிகள், சம்சார வாசமே இல்லாதவர்களான, நித்தியமும் அனவரதம் பகவத் கைங்கரியமே தனக்கு நிரூபகமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த நித்திய சூரிகள். அதற்கு மேலே பெரியோர் அப்படின்னு சொன்னால் இந்த சம்சார சம்பந்தம் இருந்ததே யாகிலும் அவர்கள் இங்கிருந்து பகவானை அடைந்து முக்தர்களானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பெரியோர்கள். இப்படி நித்திய சூரிகளன்னா ஞானிகளான முக்தர்கள்னா இவர்கள் எல்லோருமே எதை ஆசைப்பட்டிருக்கிறார்கள்னா வசந்த ஜென்மத்தை ஆசைப்பட்டிருக்கிறார்களான்னா இல்லவே இல்லை. இவா என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னால் ஆத்மாவின் தன்மை ஞானத்தையும் ஆனந்தத்தையும் விட வேறுபட்டதாக இருக்கக்கூடிய சேஷத்துவத்துக்கு அடிமைத்தன்மைக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய ஜன்மத்தை ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்று காட்டுகிறது. எது சிரேஷ்ட ஜன்மம், எது வசந்த ஜன்மம் அப்படின்னு சொன்னால் நான் ஞானமுடன் கூடினவன் ஆனந்தத்துடன் கூடினவன் என்கிற அகங்காரத்தை விளைவிக்கும்படியான ஜன்மம் வசந்த ஜன்மம் கிடையாது. கிராம குலாதிகளால் வரும் பேர் அனர்த்த ஹேது அப்படின்னு காட்டப்படுகிறது. அப்ப எது வசந்த ஜன்மம் அப்படின்னால் அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தம் என்னும்படி தாஸ்யமிரே அந்தரங்க நிரூபகம் என்ன அந்தரங்க நிரூபகமான தாஸ்யம் வெளிப்படும்படியான ஜன்மம் எதுவோ அது வசந்த ஜன்மம், உயர்ந்த ஜன்மம் என்று காட்டப்படுகிறது. அதுக்கு பிரமாணம் அப்படின்னால் அணைய ஊர புனையா என்று இருந்த அணைபவராக இருக்கக்கூடிய, அதாவது பகவானுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன்
ஊர ஊரும் புட்கொடி என்று சொல்லப்படுகிற இந்த கருடாழ்வான் என்ன புனைய பகவான் தான் தலை முதல் தன்னுடைய திருமுடியுடல் திருவடி வரை புனைந்திருக்கும்படியான திருத்துழாய் என்ன இவர்கள் நித்திய கோட்டியிலே இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லோரும் எதை ஆசைப்பட்டிருக்கிறார்கள்? நித்திய சூரிகளிலே ஒருத்தர் தான் சேஷமாக, அதாவது நாகமாக இருக்க வேணும்னு ஆசைப்பட்டார். மற்றொருத்தர் தான் புல்லாக இருக்க வேணும்னு ஆசைப்படுத்தப்பட்டார், பறவையாக இருக்க வேணும்னு. மற்றொருத்தர் என்னவாக ஆசைப்பட்டார்னா ஒரு ஸ்தாவரமாக இருக்க வேணும் என்று, திருத்துழாயாக இருக்க வேணும்னு ஆசைப்பட்டார். அப்படியானால் இந்த நித்தியசூரிகளிலே இவர்கள் வசந்த ஜென்மத்தை எடுக்கணும்னு ஆசைப்படல. எது வசந்த ஜென்மம் அவளுக்குன்னா, எது பகவானுக்கு உகப்பை உருவாக்கும்படியான சேஷத்துவத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய கிஞ்சித்கார ரூபமாக இருக்கிற கைங்கரியம் வெளிப்படுகிறதோ அதுவே மேம்பட்ட வேறுபட்டதொரு ஜன்மம் என்று அவர்கள் எடுத்தார்கள். அதே போல அடியும் பட பொடியும் பட பர்வதத்திலே ஏதேனுமாக பவனங்களிலே ஏதேனுமாக. இங்கே சொல்லப்பட்டவா அணைய ஊர புனைய என்று சொல்லப்பட்ட 3 அதிகாரிகள் யார் அப்படின்னால், ஆதிசேஷன் என்ன, கருடாழ்வான் என்ன, அதே போல துளசி நாச்சியார் துளசி என்ன, திருத்துழா என்ன, இவர்கள் மூவரும் யார்? நித்தியசூரிகள், நித்திய கோட்டியிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் திரியக்ஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்கள் ஆசைப்பட்டார்கள். அதே போல அடியும் பட ஒருத்தர், பொடியும் பட ஒருத்தர், பர்வதத்திலே ஒருத்தர், பவனத்திலே ஒருத்தர், அடியும் பட அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் பட்ட இடங்களிலே அந்த திருவடிகள் படும்படியாக பிருந்தாவனத்திலே ஏதேனும் ஒரு பொருளாக வேண்டும் என்று, ஒரு ஸ்தாவரமாகவோ ஒரு புல்லாகவோ இப்புல்லாகவோ இருக்க வேணும் என்று நினைத்தவர் யார்னா சுகபிரம்மம் அவர் நினைத்தார். அதுபோல மற்றொருத்தர் யார் அப்படின்னு சொன்னால், பர்வதத்தால் பொடி பட வேண்டும் என்று பெருமானோடு அந்த கண்ணனம் பெருமானுக்காக தன்னுடைய குலங்களை, தன்னுடைய பெரியோர்களை, தன்னுடைய உற்றார் உறவினர், விட முடியாத உற்றார் உறவினர்களையும் விட்டு கிருஷ்ணநாகர பரம்பொருளையே பரமபுருஷனையே தனக்கு எல்லாமுமாக தாரக போஷக போக்யாதிகளாக கொண்டு அவன் பின்னே சென்றவர்களான கோபிமார்கள் நடந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் திருவடி துகள்கள் படம்படியாக நாம் இருக்க வேணும் என்று, ஒரு தூஷாகவாவது ஆவணும் என்று நினைத்தவர் யார் அப்படின்னால் உத்தவர். அவர் பொடிபட திரியக்ஸ்தாவர ஜன்மங்களை ஆசைப்பட்டிருக்கிற பெரியவர். அதற்கு மேலே மற்றொருத்தர் யார் அப்படின்னால், பர்வதத்திலே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று, ஏதேனுமாக ஆவேனே என்று பர்வதத்திலே அவர் திருவேங்கட மலையிலே ஏதாவது ஒரு பொருளாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்த குலசேகர பெருமாள் என்ன அவர் இங்கே காட்டப்படுகிறார். மற்றொருத்தர் பவனத்திலே எம்பெருமானுடைய அடியவர்களுடைய பவனத்திலே ஒரு புழுவாக பகவத் கைங்கரியமே தனக்கு நிரூபகமாக கொண்டிருக்கக்கூடிய அடியவர்களுடைய கிரகத்திலே ஒரு புழுவாக ஆக வேணும் என்று நினைத்து காட்டி இருக்கக்கூடிய ஆள வந்தார். அவர் என்ன? இப்படி இந்த நால்வர்னா சுகபிரம்மம், மற்றொருத்தர் உத்தவர், மற்றொருத்தர் குலசேகராழ்வார், மற்றொருத்தர் ஆள வந்தார். இவர்கள் நால்வரும் பெரியவர்கள். இவர்கள் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அதுல அணைய பெறுகிற திரியக் ஜன்மத்தை அணைவது அரவணமேல் பூம்பாவை யாகம் புணர்வது என்று ஆழ்வார் காட்டுகிற ரீதியிலே அணைவது அரவணமேல் அந்த எம்பெருமான் எதன் மேலே சயனித்திருக்கிறான் என்னால் ஆதிசேஷன் மேலே சயனித்திருக்கிறான். இந்த ஆதிசேஷனுக்கு என்ன பெருமை அப்படின்னால் பிரகிருத்த விஞ்ஞான பலைகதாமணி காட்டுகிறார் ஆள வந்தார். அப்பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைகதாமணி அவருக்கு இருக்கக்கூடிய ஞானமானது எப்படிப்பட்டதுனால் வசந்த ஞானம். என்ன ஞானம் அப்படின்னால், ஒரு பூச்சியை போல சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமானும் பிராட்டியும் ஏகாசனத்திலே இவர் மேலே அவர்கள் சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்
ஏகாந்தமாக இருப்பவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னால், மூணாவது ஒரு மனுஷர் தன்னிடத்திலே இருக்கிறார், அந்த அறையிலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்கள் ரொம்ப ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரொம்ப ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது. அவர்கள் தன்னிச்சையாக தங்களுக்கு என்ன வேணுமோ அதன்படி ஏகாந்தமாக அவர்கள் பேசக்கூட முடியாது. அப்படி இருக்கிற போது ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இங்கே ஆதிசேஷன் என்கிற ஒரு ஜீவன் இருக்கிறதே, ஒரு ஞானமுடையவர் இருக்கிறாரே, அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறாரே, இவர் முன்னாலே நம்ம எங்கிருந்து நாம் எப்படி இந்த ஏகாந்தத்திலே இருப்பது என்கிற லட்சயம் கூட பெருமானுக்கும் பிராட்டிக்கும் வராதபடியாக ஞான விகாசம் இருந்தவர், ஞானம் அல்லாதவரை போல ஒரு அச்சித்த போல தன்னை ஆக்கிக் கொண்டு ஒரு படுக்கையாக ஆக்கிக் கொண்டிருந்தாரே, அப்படி அணைய ஊற ஊரும் புட்கொடியும் அகுதே என்று அந்த எம்பெருமான் இவர் மேலே யாரு கருடாழ்வான் மீது எழுந்தருளுகிறான். வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று அவர் தன்னை அந்த எம்பெருமானுக்காக ஒரு பறவையாக ஆக்கிக் கொண்டிருக்க கூடியவர், அவன் உகப்புக்காகவே என்று காட்டப்படுகிற கருடாழ்வான் என்ன தோழின மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன் அம்துழாய் என்று புனைந்த தன்னந்துழாய் என்று திருத்துழாய் எப்படிப்பட்டதுன்னா பெருமான் தோள் மேலும் தாழ் மேலும் அவனுடைய திருமுடி மேலும் இப்படியாக அனைத்து இடங்களிலும் அந்த எம்பெருமானுக்கு அலங்காரார்த்தமாக அவனுக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சாற்றும்படியான அந்த திருத்துழாய் இப்படியாக இந்த பிறவி ஒரு பிறவி. எப்படிப்பட்ட பிறவி அப்படின்னு சொன்னால், அதாவது இங்க ஒரு பிறவி திரியக்ஸ்தாவர ஜன்மங்களை போல, அதாவது ஒரு பறவையாவோ ஒரு பாம்பாவோ இல்லைன்னா ஒரு செடியாவோ பிறக்க வேணும் என்று யார் ஆசைப்பட்டிருக்கிறார்கள்னா பெருமக்கள். பெருமக்கள்னா யாரு அப்படின்னால் அந்த எம்பெருமானிடத்திலேயே என்றும் இருந்து கொண்டு ஒரு காலத்திலும் சம்சார வாசமே பெறாத நித்தியசூரிகள் ஆசைப்பட்டார்கள். அதற்கு மேலே அடிபட பெறுகிற தாவர ஜன்மத்தை ஆசைப்பட்டவர் யார் அப்படின்னால் சுக பிரம்மம். பிரம்மாவனுடைய செல்வம் என்ன, சிவனுடைய செல்வம் என்ன, இது எதுவும் எனக்கு தேவையில்லை. அந்த கண்ணனம் பெருமான் என்னை மிதித்தேறும்படியான ஒரு ஜென்மம் எனக்கு கிடைக்க வேணும் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த எம்பெருமான் யமுனை கரையிலே அவன் திருவடிகள் மிதித்து ஏறின அந்த கடம்ப மரமாக வேண்டும், இல்லைன்னா குருந்த மரமாக வேண்டும் என்று காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். பொடிபட பெறுகிற தாவர ஜன்மத்தை ஆசைப்பட்டவர் யார் அப்படின்னால் உத்தவர் ஆசைப்பட்டிருக்கிறார். யாவர் பெண்கள் சிலர் விட முடியாத உறவினர்களை விட்டு, உறவினர்களையும் பெரியவர்களையும் முழுமையாக விட்டு வேதத்தாலே தேடப்படும்படியான வேத பிரதிபாத்தியனான கண்ணனம்பெருமான் பின்னே சென்றார்களோ அவர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை அவர்கள் இருக்கும்படியான அந்த பிருந்தாவனத்திலே ஒரு சிறு செடியாகவோ கொடியாகவோ ஔஷதியாகவோ நான் இருக்க வேணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் உத்தவர். ஆக உத்தவர் ஆசைப்பட்ட ஜென்மம். அதற்கு மேலே பர்வதத்தில் ஏதேனுமாக பெறுகிற திரியத்தாவர ஜன்மங்களை ஆசைப்பட்டவர் அப்படின்னால் திருவேங்கடமலையிலே அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடமலையிலே ஒரு திரியக் ஜன்மமாதல், ஸ்தாவர ஜன்மமாதல், ஏன் திருமலையப்பனாகவே ஆதல். ஆனால் திருவேங்கடமலையிலே ஏதாவது ஒரு ஜன்மம் போனும் என்று பிரார்த்தித்தவர் யார்? கோனேரி வாழும்
குறுகாய் பிறப்பேனே, மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே, செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே, தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று திருமலையினுடைய சம்பந்தமே தனக்கு நிரூபகமாக அந்த எம்பெருமானுக்கு ஏதாவது ஒரு விதத்திலாவது அவனுக்கு உபயோகமாக இருக்க வேணும் என்று நினைத்த குலசேகர ஆழ்வார் என்ன ஆளவந்தார் காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை என்னவென்றால், எம்பெருமானே தேவரீருடைய கைங்கரியத்தில் இன்பத்தினாலே கைங்கரியத்திலே ஆசை உடையவர்களான அந்த உம்முடைய மெய்யடியார்களுடைய திருமாளிகைகளிலே ஏதேனும் ஒரு புழுவாக பிறவி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிற ஆளவந்தார் என்ன. இப்படியாக இவர்கள் யார்? ஒரு சில பேர் பெருமக்கள் நித்தியசூரிகள், பெரியோர்கள். அவர்கள் யார்னு சொன்னால் முக்தர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதே, இதை பார்த்திருக்கிற போது என்ன நமக்கு புரிகிறது அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமானுக்கு அடிமை செய்யும்படியான எந்த ஜென்மமா இருந்தாலும் அது வசந்த ஜென்மம். ஆனால் எம்பெருமானுடைய சம்பந்தத்தை குலைத்துக் கொண்டு எவ்வளவு வசந்த ஜென்மமா இருந்தாலும் அது அபகிருஷ்ட ஜென்மம். உத்கிருஷ்ட ஜென்மம் எது அப்படின்னு சொன்னால், சேஷத்வத்துக்கு இசைந்திருக்கிற ஜென்மம் உத்கிருஷ்ட ஜென்மம், சேஷத்வத்துக்கு இசையாத ஜென்மம் எதுவோ அது அபகிருஷ்ட ஜென்மம் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அதை அடியொத்தித்தான் இந்த இடத்துல இதத்தான் பெருமாள் திருமொழியிலே ஊனேறு செல்வம் என்னும்படியான இந்த பதிகத்திலே காட்டியருள்கிறார் இந்த அற்புதமான குலசேகர ஆழ்வார். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேள் வெண்ணான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. இது முதல் பாசுரம். இந்த பாசுரத்துல என்ன விஷயம் காட்டுகிறார் அப்படின்னால், உடற்பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே அப்படின்னு சொல்றார். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். முதல்ல உடற்பிறவி யான் வேண்டேன்னு சொன்னவர் கோனேரி வாழும் குறுகாய் பிறக்க வேணும்னு சொல்றாரே. இப்படினால் கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பல் அது பிறப்பு தானே. ஆனா உடற்பிறவி யான் வேண்டேன்னு சொல்றச்சே, ஆனா பிறவி வேண்டாம்னு சொல்றார், பிறவி வேண்டும்னு சொல்றாரே. இது என்ன சுவாமி புரியலையே அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம், அதாவது பிரகிருதி புருஷ விவேகம் பண்ணுகைக்கு யோக்கியதை உள்ள மனுஷ ஜென்மமாய், அதிலும் கூட பரரக்ஷணத்துக்கு உறுப்பான சத்திரிய ஜென்மம் வேண்டாம். பிரகிருதி வேறு புருஷன் வேறு என்கிற இந்த விவேகம் பண்ணும்படியான ஒரு ஜென்மம் மனுஷ ஜென்மம். சரீராத்ம விவேகம் என்ன, பிரகிருதி புருஷ விவேகம் என்ன, இதெல்லாம் மனுஷ ஜென்மத்துல தான் பண்ண முடியும். அந்த ஜென்மமும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷ ஜென்மம், அதிலும் கூட மற்றவர்களை ரட்சிக்கைக்கு தக்கவாறான க்ஷத்ரிய ஜென்மம். இப்படிப்பட்ட ஜென்மம் எனக்கு வேண்டாம். அப்ப எது வேணும் அப்படின்னால், கைங்கரியத்தின் எல்லை நிலமாக இருக்கக்கூடிய, அதற்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய திரியஜன்மமாக இருந்தாலும் அமையும் என்று பிரார்த்தித்திருக்கக்கூடிய பாசுரம். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன். இப்போ இந்த சரீரத்துக்கு என்ன குறை, ஏன் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்ற? உடற்பிறவி யான் வேண்டேன்னு சொல்றாரு. ஊன் ஏறும்படியான செல்வம். நம்முடைய செல்வம் என்ன பண்ணுகிறது அப்படின்னால், உடம்பை வளர்க்கிறது, இந்த சரீரம் பெருக்கிறது. ஆனா எப்போ சரீரம் பெருக்கிறதோ அப்பொழுது ஆத்மா சிரித்து விடுகிறது. சரீரம் பெருகும்படியான சமயத்திலே ஆத்மா என்னவாகிறது அப்படின்னால் சிரித்து விடுகிறது. அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேது காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதாவது அசன்னேவ சபவதி என்ன காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால், அசன்னேவ எவனொருவன்
அந்த பரமபுருஷனை உளன் இருக்கிறான் என்று அறியவில்லையோ அவன் இல்லாதவனாகவே இருக்கிறான். அப்போ அசன்னேவன் முதல்ல இந்த ஆத்மா பரமபுருஷனை பத்தின அறிவற்றிருந்தால் அவன் ஆத்மாவாகவே கருதப்பட மாட்டான். அப்பொழுது பரமபுருஷனை பத்தின அறிவுன்னா என்ன அப்படின்னால் உணர்வுடன் கூடின அறிவு. அப்படி அல்லாமல் இந்த சரீரகதமான விஷயத்திலேயே அவன் ஈடுபட்டு கிடப்பான். அப்படி சரீரகதமான விஷயத்திலேயே ஈடுபட்டு கொண்டு பகவத் விஷயத்தை பத்தின சிந்தனமே இல்லாமல் இருக்கக்கூடியவன் அவனுடைய ஆத்மா சிரித்துக் கொண்டே போகும், சரீரம் பெருத்துக் கொண்டே போகும். அப்போ ஊனேறு செல்வம்னால் சரீரம் பெருக்கும்படியான செல்வம் அது வேண்டாம்னு சொல்றார். இந்த செல்வம் உலகியல் செல்வம் சரீரத்தை தான் பெருக்குமே வழிய ஆத்மாவை சிரிக்கும்படியாக பண்ணி விடுகிறது. அதான் சரீரத்தை நிழலிலே வைத்து ஆத்மாவை வெயிலிலே உலர்த்தும் அவர்கள் நாம். அப்போ ஞான சங்கோச்சம் ஏற்பட்டுவிடும், ஞானம் சிறுத்து போய்விடும். அது வேண்டாம், யான் வேண்டேன். அதாவது ஒருத்தன் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியவன், இந்த உடலை பெருக்கணும்னு நினைக்கக்கூடியவன், இந்த உடலுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவனுக்கு என்ன சொல்றாருன்னா, தலையை அறுத்து கொள்ளும் அவர்கள் சந்தனம் பூசி திரியுமா போலே விழுக்காடறியாதான் வேணுமே என்றிருந்தானாம் இத்தனை இருந்தானாம் அத்தனை. என்ன பண்றான் அப்படின்னா, தலை போறது, தலை அருந்து உழறது, அது கூட புரியாம சந்தனத்தை பூசிண்டு நல்ல சுகாவகம் பண்ணணும்னு நினைச்சான்னா அது எவ்வளவு பைத்தியகார்த்தனமோ அவ்வளவு பைத்தியகார்த்தனம். இந்த உலகியல் செல்வத்தை கொண்டு நாம் சுகமாக நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று நினைப்பது. அப்படி அல்லாமல் இந்த தாழ்ந்ததான இந்த சரீரம் வேண்டாம். இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், மற்றவாளை காப்பாத்துற சரீரமா இருந்தாலும் இது பகவத் சேஷத்துவ நிரூபகம் அன்று. ஆகையாலே இந்த சரீரம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆன் ஏர் ஏழ் வெண்ணான் அடிமை திறமல்லால். அந்த எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால், நம்முடைய விரோதியை போக்கி கைங்கரியத்திலே நம்மை ஈடுபடுத்துகிறான். எப்படினால், நப்பின்னை பிராட்டியோட்டை சம்ஸ்லேஷத்துக்காக 7 எருதுகளை அடக்கி அவளை பெற்றிருக்கிறானே என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அப்போ நப்பின்ன பிராட்டியை பெறுவதற்கு தான் விரோதிய போக்கி தன்னுடைய விரோதிய போக்கி தனக்கு பிராபியமாக இருக்கிற நப்பின்ன பிராட்டியை பெற்றவன் நம்முடைய விரோதிய போக்கி நம்மை அவரிடத்திலே சேர்த்துக் கொள்ள மாட்டானோ? அப்படிப்பட்டவனுக்கன்றோ நாம் அடிமை செய்ய வேண்டும். தகப்பனார் தாயார் அந்யோன்யமா இருந்தா புத்திரனுக்கு சந்தோஷமா இருக்கிறார் போலே ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, குழந்தை 4 வயசு 5 வயசு குழந்தை இடத்துல ஆல்பம் கொடுத்தா, அதுவும் தகப்பனார் தாயாருடைய திருக்கல்யாணத்துக்கான ஆல்பத்தை கொடுத்தா, அம்மா அப்பா கல்யாணம் பார்க்கணும் புரட்டி சந்தோஷமா பார்க்கும் இல்லையோ, அது போல இவரும் அந்த கண்ணனம்பெருமான் வீரதீர சாகசங்களை பண்ணி நப்பின்ன பிராட்டிய பெற்றான் என்கிற அந்த பெருமையை பேசி காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அடிமை திறமல்லால் அவருக்கு அடிமை செய்ய வேணும்.
எப்படி செய்ய வேணும்? வழுவிலா அடிமை செய்ய வேணும். அகம் சர்வம் கரிஷ்யாமின் இளைய பெருமாள் பண்ணின அடிமை செய்ய வேணும். கூனேறு சங்கம் மிடத்தான். எப்படிப்பட்டவர்கள்? கைங்கரிய ருசி உடையவர்களை நித்தியமும் கைங்கரியம் கொள்ளக்கூடியவன். பிராஞ்சலின் பிரவாகமாசீனம் இளைய பெருமாளை பத்தி சொல்றச்சு. எப்பவும் கையை கூப்பிட்டு தலையை குனிஞ்சுட்டு இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம். ஏன்னா இந்த பாஞ்சஜன்ய ஆழ்வானும் தன்னுடைய தலையை கவிழ்த்துக் கொண்டு எழுந்துள்ள இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சங்கமானது கூன் ஏறும்படியான, கூன் ஏறி சங்கம்னா என்ன? தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறார் குனிஞ்சுண்டு. இடத்தான் எங்க? இடது கையிலே வைத்திருக்கக்கூடியவன். வலக்கையாழி ஆழ்வார் சொல்ற விஷயம். வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை பெரியாழ்வார் காட்டியிருக்கிற விஷயம். அதுபோல இவரும் எம்பெருமானுடைய இடக்கையிலே இருக்கக்கூடிய பாஞ்சஜன்ய ஆழ்வானை காட்டுகிறார். மேலே கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனி. சுவாமி புஷ்கரணி கோன் ஏரி. கோன்னு சொன்னா தலைவன். அந்த சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய புஷ்கரணி கோன் ஏரி, சுவாமி புஷ்கரணி. அதனுடைய தமிழாக்கம் தான் கோனேரி. அங்கே ஒரு குறுகாய் பிறப்பேன். எப்படினால் விரஜையை பற்றி அமானவன் வசத்திலே வர்த்திக்குமா போலே திருக்கோணேரையை பற்றி வர்த்திக்கும் குறுகாய் பிறப்பேன் என்கிறார். இங்கேருந்து பரமபதம் போற ஆத்மா எப்பொழுது விரசையிலே நீராடி அமானவன் கரஸ்பர்ஷத்தை பெறப்போகிறோம் அப்படின்னு நினைப்பானோ, அதுபோல ஈவர் தானும் கோனேரியிலே எப்பொழுது நாம் குறுகாய் பிறப்பேனோ அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார். கோனேரி வாழும் குருகு. அது எப்படிப்பட்ட குருகுன்னா வாழும் குருகு. அதாவது வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே. கோயிலில் வாழும் வைட்டனவன் பெரியாழ்வார் காட்டுகிறார். அதுபோல இவ்விடத்துல வாழ்ச்சி எப்படி? இவருக்கு எங்க வாழ்ச்சி அப்படின்னால், எனக்கு வாழ்ச்சி திருமலையிலே இருக்கிற கோனேரியிலே. அதுதான் வாழ்ச்சி. வேங்கடத்து பதியாக வாழ்வீர்கள், விண்ணில மேலாப்பு விரித்தார் போல் மேகம் காள் அப்படின்ற இடத்துல வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் ஆண்டாள் காட்டுகிறாள். அப்போ வாழ்வுனா எதுன்னா திருவேங்கடமலையிலே வாழும்படியான வாழ்வு. இவருக்கு இது கோயிலிலே வாழும்படியான வாழ்வு போலே இவருக்கு கோனேரியில் வாழும்படியான வாழ்வு. குறுகாய் பிறப்பேனே. பிரகிருதி புருஷ விவேகம் பண்ணி அதற்கு மேலே பரரட்சணத்தை மற்றவர்களை ரட்சிக்கும்படியான புண்ணிய சரீரத்தை பெறும்படியான அந்த சத்திரிய ஜன்மம் வேண்டாம். ஆனால் பிரகிருதி புருஷ விவேகம் பண்ணவும் தெரியாத, மற்றவர்களை ரட்சிக்கைக்கு உறுப்பும் இல்லாத, பாபயோனியாக இருக்கக்கூடிய திரியப்பிறவி கிடைத்தாலும் அந்த எம்பெருமான் கைங்கரியத்துக்காக உபயோகமாக இருக்கிற பிறவி வசந்த பிறவி. ஆக அதை உடற்பிறவி யான் வேண்டேன் என்று ஒரு அரசனாக ஊனேறு செல்வத்துள் உடற்பிறவி யான் வேண்டேன்னு காட்டுறார். ஆனா குறுகாய் பிறப்பேன் இங்க காட்டுறார். ஏன்னா அப்படிப்பட்ட பிறப்பு அது புண்ணியத்தினாலே ஏற்பட்ட சரீரமாக இருந்தாலும், தஸ்யாத்மா புண்ணிய பாபே விதூயா என்று புண்ணிய பாபங்களை விட்டாலொழிய பகவானை அடைய முடியாதாகையாலே, அப்போ அந்த எம்பெருமானை அடைய முடியாத, அவனை நெருங்க முடியாமல் பண்ணுகிற புண்ணிய சரீரம் வேண்டாம்.
ஆனால் அவனை நெருங்கி அவனை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அந்த ஜன்மம் பாப சரீரமா இருந்தாலும் அதுக்கு நமக்கு உத்தேசியம். புண்ணியம் போலே பாரதந்திரியமும் பரானுபவத்துக்கு விலக்கு. எப்படி சேஷத்துவ பாரதந்திரியங்கள் பரானுபவத்துக்கு விலக்கோ அதுவே பரானுபவத்துக்கு விலக்கா இருக்கிற போது இந்த புண்ணியத்தை சொல்லணுமா? அப்ப புண்ணியமும் விலக்கா இருக்கிறது. ஆக அந்த புண்ணியத்தினாலே ஏற்படுகிற ஜென்மம் வேண்டாம். எதனாலே ஏற்படுகிற ஜென்மம் வேண்டும்னா பகவத் கிருபையாலே அவனுக்கு பண்ணும்படியான கைங்கரியத்துக்காக தகுதியான ஒரு ஜென்மமே வசந்த ஜென்மம் அப்படின்னு காட்டுற. மேலே அடுத்த பாட்டுல காட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்னால், அதாவது ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வாணாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. ஆனாத செல்வத்து அழியாத செல்வம். இரண்டாவது பாட்டில் காட்டியிருக்கிற விடயம் என்னென்னால், அடுத்தது இங்குத்தை போகங்களில் காட்டில் நிலையான ஒரு போகத்தை பெருமான் இவருக்கு காட்டித்தரான். சுவாமி, இது என்ன சொன்னேர்? ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு சொன்னீர். சரி, நில உலகத்தில் இருக்கிற செல்வம் ஒத்துக்கிறேன், அது நிலையற்றது, தாழ்ந்தது. ஆனா அதை விட நிலையானதான ஒரு செல்வத்தை காட்டி கொடுக்கிறேனே உமக்கு. என்னவென்னால், நிலையற்ற அந்த செல்வத்தை விட நிலையாதனான ஸ்வர்க்கம் அதை கொடுக்கிறேன், ஸ்வர்க்க போகத்தை கொடுக்கிறேன். இந்த உலகத்திலையும் உம்ம நன்னா வச்சிருக்கேன், இது மேல ஸ்வர்க்கத்தை காட்டி கொடுக்கிறேன் என்று பெருமான் இவருக்கு ஆசை காட்டி நீக்க பார்த்தான். பெருமான் வரா, அழ்வீர், உமக்கு பரவரம் கொடுக்கிறேன், எம்மா வீடு கொடுக்கிறேன் அழ்வீர். சொன்ன உடனே ஆழ்வார் சொல்றார், எம்மா விட்டு தினமும் செப்ப. ஆழ்வார மோட்சத்தை காட்டி வசீகரிக்கணும்னு பார்த்தான். அவர் விழறாரான்னு பார்த்தான். நீ என் ஆசைக்காக மோட்சம் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடுறார். அதுபோல இங்க உமக்கு உலகியல் வகையம் தானே வேண்டாம், விடும், அபவர்க்கமாக இருக்கக்கூடிய ஸ்வர்கபோகத்தை கொடுக்கிறேன். அப்ப அதை பெத்தா நீ இருந்த வேண்டாம்னு சொல்லிட்டு போறீர். அப்படின்னால் அது மட்டும் இல்ல சுவாமி, போனஸா இன்னொன்னு கொடுக்கிறேன், மேல இன்னொன்னு கொடுக்கிறேன், இந்த பூமியில இருக்கக்கூடிய போகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள், இது கெடாத ஒரு செல்வமாக இருக்கக்கூடிய அழியாத யவ்வனத்தை உடையவர்களான இந்த அப்சரசுக்கள் தற்சூழ, அவர்கள் சூழ்ந்து அவர்கள் தப்ப நினைத்தாலும் தப்ப முடியாதபடியாக, அதாவது அவர்களிடத்திலிருந்து தப்ப நினைத்தாலும் தப்ப முடியாதபடியாக இருக்கக்கூடிய வானாளும் செல்வமும், வானத்தை ஆளும்படியான செல்வம். எப்படிப்பட்ட செல்வம்? இந்திர பதவியை கொடுத்து விடுறேன்னு சொல்றார். மண்ணரசும், இந்த பூமியில் இருக்க ஆளும்படியான அந்த நிலையும் கொடுக்கிறேன். வேணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டேன், எனக்கு வேண்டாம், அது வேண்டாம், ஓ வேண்டாம்னு சொல்றார். அடுத்தது பெருமான் கேட்கிறான், என்ன வேணும் போய் உமக்கு அப்படின்னு, உமக்கு என்ன வேணும் அப்படின்னா, தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில், தேன் மிக்கிருக்கக்கூடிய, வண்டுகள் மிக்கிருக்கக்கூடிய பூஞ்சோலை ஆகிற பூஞ்சோலைகளை கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட
சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்திலே அந்த பொழில்கள் சூழப்பட்டிருக்கக்கூடிய திருமலையிலே இருக்கக்கூடிய சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேன். ஒரு மீனா பிறக்கணும். கீழே குறுகா பிறக்கணும்னு சொன்னீர், இப்ப மீனா பிறக்கணும்னு சொல்றீர். என்ன சுவாமி இதுக்கும் அதுக்கு என்ன சங்கதி? கீழே குறுகாய் பிறக்க வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பறவையா பிறக்கணும்னு சொன்னார், இப்ப மீனாய் பிறக்கணும்னு சொல்றாரே என்ன? கீழே பறவையா பிறந்தால் அதுக்கு சிறகு உண்டு. அந்த சிறகை கொண்டு திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் திருவேங்கடத்தினுடைய எல்லையை விட்டு நம்ம பறந்து போயிடலாம்ன்ற எண்ணம் ஏற்படத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆகையாலே அந்த வாய்ப்பும் கூட இல்லாமல் பிறப்பு, வாழ்வு, இறப்பு இது மூணுமே, உற்பத்தி, ஸ்திதி, லயம், இது மூணுமே திருமலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மீனாய் பிறக்கும் பிறப்பு குறுகாய் பிறக்கும் பிறப்பை விட உயர்ந்த பிறப்பு அப்படின்னு காட்டுறார். குறுகாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. ஆக இதுக்கு மேல அடுத்தடுத்து சொல்லிட்டே போக போறோம். அதுக்கு அடுத்த பாசுரம். சரி, குறுகாய் பிறந்தா மீனாய் பிறந்தா போருமா அப்படின்னால் அப்ப யோசிக்கிறார், மீனாய் பிறக்க வேணும்னு சொல்லிட்டோம், அதை விட வசந்ததா ஒண்ணு இருக்கே அப்படின்னா இந்த மீனானது அந்த சுனையிலே இருக்கும், அவ்வளவுதான். ஆனா பாரதந்திரியத்துக்கு தக்கவாறான பகவானுடைய முகோல்லாசத்துக்கு அவன் நினைத்தபடி அவனுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ணுகிற ஒரு மனுஷ ஜென்மம் இருந்தா அந்த மனுஷ ஜென்மம் வசந்ததுதான் தவிர அப்படின்னு நினைக்கிறார். அதான் பாரதந்திரியத்துக்கு உறுப்பாக பெரில் கீழில் கழிந்த மனுஷ ஜென்மமே ஆகலும். முதல்ல மனுஷ ஜென்மம் வேண்டாம்னு சொன்னவர், ஒருவேளை அந்த மனுஷ ஜென்மம் பாரதந்திரியத்துக்கு தக்கவாறாக இருந்ததேயானால் அந்த மனுஷ ஜென்மமும் உத்தேசம் அப்படின்னு காட்டுகிறார். பின்னிட்ட சடையானும் வீராமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நெழ்வாசல் மின்வட்ட சுடராள் வேங்கடத்துக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனே. பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே காட்டுகிறார். பின்னிட்ட சடையான், பின்னப்பட்ட சடையை கொண்டிருக்கக்கூடிய புத்திரனாக இருக்கக்கூடியவன் ஒண்ணு பின்னிட்ட சடையான்னா பின்னப்பட்ட சடையை கொண்டிருக்கக்கூடியவன். பின்னிட்ட சடையான்னா தகப்பனாருக்கு பின் பிறந்தவனாக பின்னிட்டவனான சடையை கொண்டிருக்கிற பரமசிவன். அப்படி புத்திரனாக இருக்கக்கூடிய பரமசிவனும் அதற்கு பிற்பாடு பிரமனும் அவனுக்கு ஜனகனாக இருக்கக்கூடிய பிரம்மாவும் ச பிரம்மா ச சிவா ச சிவசேந்திரா அப்படின்னு காட்டப்படுகிற பிரம்மருத்ராடிகளோடு ஒக்க சொல்லப்பட்ட இந்திரனும் இவா எல்லாரும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் திருவேங்கடமுடையானுடைய வாசலுக்கு அவாவர சூழ்ந்தான் வாசல் திருநாம். இன்னைக்கும் கூட அந்த எம்பெருமான் சேவிக்க போறவா காத்துட்டு இருக்கிற இடத்துக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்னு சொல்றா. அதே போல வைகுண்ட வாசல்னே சொல்றா. இவர் சொல்றார், அந்த வைகுண்ட நீழ் வாசலிலே அவ காத்து கிடக்கிறார்கள், பெருமானை பெறவோனும் என்று நெருக்கிக் கொண்டு கிடக்கிறார்கள். மின்வட்ட சுடராழி மின்னலை வளைத்தார் போல் இருக்கக்கூடிய ஜோதிஷை உடையவரான திருவாழியாழ்வானை வேங்கடத்துக்கோன்
தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. அப்போ திருவேங்கடமுடையான் உமிழும்படியான நீரை பிடிக்கும்படியான ஒரு கைங்கரியம் பெறவேணும், பொன்வட்டில பிடிக்கணும் அப்படின்னு சொல்றார். அந்த எம்பெருமானுக்கு அர்க்கியபாதாதி ஆசமனியம் சமர்ப்பித்த பிற்பாடு செலுத்தும்படியான அந்த நீரை பெறும்படியாக இருக்கிற ஒரு மனுஷ ஜன்மம் சிரேஷ்டம். இந்த பிரம்மருத்ராதிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் பெருமான ஒரு தினமான பாத்துடனும்னு நெருக்கி கொண்டு நிற்க, அப்பொழுது இருக்கிறவாள்லாம் சொல்லுவாளாம், இவர் கைங்கரிய பரர் உள்ள விடுங்கோ, இவர் கைங்கரிய பரர் உள்ள விடுங்கோன்னு. பிரம்ம பதவி வசந்தது, பரமசிவனார் வசந்தவர், இப்படியெல்லாம் தங்களை உயர்ந்தவர்களாக நினைத்தவர்கள் முன்னே நிற்க, இவர் கைங்கரிய பரர் என்று அவரை ஒதுக்கிவிட்டு அவர்களை ஒதுக்கிவிட்டு உள்ளே செல்லும்படியான அதுதான வசந்த பிறவி. அப்போ பகவத் கைங்கரியத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடிய அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியான அந்த பிறவி உயர் பிறவி, அந்த பிறவி வேணும் அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது காட்டி இருக்கக்கூடிய விஷயம், இந்த மனுஷ சரீரம் இருக்கே, அது மனுஷ சரீரமா இருந்தாலும் இது ராஜாவாகிற அந்த நிலைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சரீரம். அதனால இங்கேயான மனசு மாறிடுதுன்னு என்ன பண்றது? அதனால திருவேங்கடமுடையானுக்கு உறுப்பாக இருக்கும்படியான ஒரு ஸ்தாவரமாக, அவனுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஸ்தாவரமாக இருக்க வேணும் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம் செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. அதாவது ஒன்பவளம் வேலை உலவுதன் பார்க்கடலுள் கண்டு கண் துயிலும் மாயோன் கடலனைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவே. அதாவது பார்க்கடலுள் கண் துயிலும் மாயவனான அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான திருப்பார்கடல்ல அவன் திருவடிகளை சேவிக்க புகப்பெறவில்லையே. எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு என்று அதை காணப்பெற வேணும்னால் அந்த திருவடிகளை பார்க்க முடியலையே. அப்ப எங்க வந்து பார்க்கணும்னால் திருவேங்கடமலையிலே வந்து அந்த திருவடிகளை சேவியுங்கள் என்ன தன்னுடைய திருவடிகளை காட்டி கொடுக்கிறார் அந்த பெருமான். அப்படிப்பட்ட கலைநிலைகளை காண்பதற்கு திருவேங்கடமலைக்கு வந்து சேவிக்க வேணும். அப்படி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பண்பகரும் மண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்றன. நமக்கெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னால், இயலை கற்று சிக்ஷையாலே சிக்ஷா பலத்தாலே அதற்கு பிற்பாடு இசை தோன்றும். ஆனா இங்க அப்படி கிடையாது. தொடக்கம் பிடித்தே பண்பாடும்படியான வண்டினங்கள், பண்பாடும்படியான அந்த வேங்கடத்து அவ்விடத்திலே இருக்கக்கூடிய செண்பகமாய் நிற்கும். திருமலையிலே செண்பகமாய் நிற்கும்படியான ஒரு சம்பந்தம் உண்டாக வேண்டும். அப்போ அந்த இடத்துல பகவானுக்கு உபயோகமா இருக்கிறதா முக்கியமே வழிய தனக்கு தன் மேலேறின சைத்தன்ய பலத்தாலே காரியமில்லை. தனக்கு ஒரு ஞானம் இருந்து கொடுத்ததே, ஆனால் அந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னால் அவனை விட்டு தன்னை பிரிக்க பார்க்கும் அந்த ஞானம். சில நேரங்கள் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த மனசும் இருக்கு ஞானமும் இருக்குன்றச்சே திடீர்னு எத்தையாவது ஒரு எண்ணத்தை உருவாக்கி எடுத்துனா என்ன பண்றது?
அதனால செண்பகமாய் நிற்கும் திருவுடையே நாவேனே என்று செண்பகமாக பிறக்க வேணும், பூவாக பிறக்க வேணும்னு காட்டுகிறார். அதுக்கு மேல அடுத்தது ஒரு கேள்வி வரும். சரி, செண்பகம் அதனுடைய வாசனைக்காக பகவானிடத்திலே கொண்டு செல்லுவார்கள், பரிமளத்துக்காக உள்ளே கொண்டு புகுவர்கள் என்று அதற்கு மேலே ஒரு பிரயோஜனத்தை கணிசித்ததுனால்தானே நம்ம செண்பகமாகணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் ஒன்னுத்துக்கும் உபயோகப்படாத தம்பகமாகவும் அமையப்பெறும் என்று காட்டுகிறார். கம்ப மதையானை கழுத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே. எனக்கு கம்ப மத யானை, மத யானைகள் மற்றவாழ நெருங்க விடாது. ஆனா அரசனை தன் தோளின் மீது ஏற்றிக் கொண்டு செல்லும். அப்படி சொல்லும்படியான இன்பமரும் செல்வமும், இன்பம் அரும் செல்வம் இவ்வரசு, இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்ப என்ன வேணும் அப்படின்னா, எம்பெருமான் ஈசன், எம்பெருமான் எனக்கு சுவாமி ஈசன், அகில ஜகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு அப்படின்னு காட்டியிருக்கிற விஷயம். என்ன அகில ஜகத் சுவாமி அஸ்மத் சுவாமி? அகில ஜகத்துக்கும் சுவாமியானவர் தனக்கு சுவாமி என்பது சொல்லாமலேயே அங்கு வந்து விடுகிறதே. அப்படி இருக்க என்னத்துக்காக அஸ்மத் சுவாமின்னு சொல்லணும்? அறிவதறியான் அனைத்துலகமுடையான் என்னையாளுடையான் சொல்ற திருமங்கையாழ்வார். அப்படினால் அனைத்துலகமுடையான் அப்படின்றச்சே என்னையாளுடையான் ஏன் சொல்லணும்? அகில ஜகத் சுவாமின்னு சொல்றச்சே அஸ்மத் சுவாமின்னு ஏன் சொல்லணும்? ஈசன்னு சொல்றச்சே எம்பெருமான் ஏன் சொல்லணும்? சர்வரட்சகன் அப்போ என்ன ரட்சிக்க மாட்டானா? சர்வர்க்கும் சுவாமி, அப்ப எனக்கு சுவாமி தானே. அப்போ அப்படி இருக்கறச்சே அகில ஜகத் சுவாமின் அஸ்மத் சுவாமின் போலே எம்பெருமான் ஈசன் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இதுல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் கத்தியத்திரயத்திலே அகில ஜகத் சுவாமின் ஜகத்துக்கெல்லாம் ரட்சிக்க கூடியவனாக, ஜகத்து அவனுக்கு சொத்தாக இருக்கக்கூடியது. ஆனா இங்க அஸ்மத் சுவாமின்ற இடத்துல அவனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியாக, அவரிடத்திலே அந்தரங்க கைங்கரியம் கொள்ளும்படியான சுவாமி. அதெல்லாம் பொதுவான சுவாமித்துவம். ஜகத்துக்கு தெரிஞ்சாலும் தெரியனாலும் அவன் சுவாமி. பொதுவாக அவர்களை ரட்சிக்க வேணும். எங்க சுவாமின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னிடத்திலே ஒரு அந்தரங்க கைங்கரியம் கொள்ளும் அவர்னு பொருள். அதனால்தான் எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் எல்லாருக்கும் சுவாமியாய் இருந்து வைத்து தன் பக்கலிலே விசேஷ கட்டாட்சம் பண்ணினான் அந்த எம்பெருமான் இவர் பக்கலிலே. அப்படிப்பட்ட அந்த திருமலையிலே தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன், ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆகாது அங்கே முளைத்து தீந்து போவதான ஸ்தாவரமாக வேணும் அப்படின்னு காட்டுகிறார். அதுக்கு மேல அது கடுத்த பாசுரத்தில் காட்டி இருக்கக்கூடிய விஷயம், ஒரு தாவரம்னு சொன்னால் அது ஒரு நாள்
பிறக்கிறது, கொஞ்ச நாள் கழிச்சு வாடி போயிடுறது. அப்ப அதுக்கு ஒரு நாள் பிறப்பு மற்றொரு நாள் இறப்புன்னு இருக்கே, சில நாட்கள் தானே திருமலையிலே இருக்கும். திருமலையிலே என்றும் இருக்கும்படியான ஒரு பிறப்பு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். திருமலையிலே என்றும் இருக்கும்படியான ஒரு பிறப்பு வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அன்னனைய பொற்குவடா அருந்தவத்தன் ஆவேனே காட்டுகிறார். மின்னனைய நுண் இடையார் உருபசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலொடும் ஆடலை ஆதரியேன் தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னனைய பொற்குவடாம் அருந்தவத்தேன் ஆவேனே, அருந்தவத்தன் ஆவேனே காட்டியிருக்கிற விஷயம். மின்னனைய துன்னிடையார் யார் அப்படின்னால் மின்னல போல மெல்லியதான இடை கொண்டிருக்கக்கூடிய தேவஸ்திரீகளாக இருக்கக்கூடிய அந்த ரம்பை என்ன ஊர்வசி என்ன, அவர்கள் ஆடலையும் பாடலையும் கேட்கும்படியான அந்த ஜென்மம் எனக்கு வேண்டாம். அப்ப என்ன வேணும்? தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் தெனதென அப்படின்னு அந்த வண்டினங்கள் ரீங்காரம் பண்ணும்படியான திருமலையிலே எப்படி இருக்க வேணும்னு சொன்னால் ஒரு சிகரமாக இருக்க வேணும், பொற்குவடாக இருக்க வேணும் அப்படின்னு காட்டுகிறார். ஆக அந்த சிகரம் என்றுமே அங்க இருக்கும் இல்லையா, அது போல இருக்கணும் அப்படின்னு காட்டுறார். மேல அடுத்து ஒரு கேள்வி வருது, சுவாமி திருமலையிலே இவர் சிகரமாயிருந்தா அந்த சிகரத்தை ஏறி தொட்டு அனுபவிப்பவர்கள் யாரோ சில பேர் தான். அப்படி அல்லாமல் சில பேர் அனுபவிப்பார்கள், பல பேர் இழந்து விடுவார்கள். அப்படி அல்லாமல் எல்லோரும் கண்டுகளிக்கும்படியாக அனுபவிக்கும்படியான ஒரு நிலை வேணும் என்று ஒரு காட்டாராக இருக்க வேணும் திருமலையிலே. காணாராய்ப்பாயும் கருத்துடையேன் ஆவேனே, வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோனாகி வீத்திருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் காணாராய்ப்பாயும் கருத்துடையேன் ஆவேனே. என்ன வாகனம்னால் வான் ஆளும் மாமதி போல் வெண்குடை கீழ், வெண்குற்ற குடை கீழே இந்திரனை போல வானத்தை ஆளும்படியான அந்த நிலையோ, மன்னவர்தம் கோனாகி தேவாதி தேவனாகி வீற்றிருந்து ராஜாதி ராஜனாய் கொண்டாடும்படியான அந்த சம்பத்து எனக்கு வேண்டாம். அப்ப என்ன வேணும்னால் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலை மேல், தேன்முக்கு இருக்கக்கூடிய சோலைகளை உடைய திருமலையிலே ஒரு காட்டாராக எல்லோரும் கண்டு ரசிக்கும்படியான காட்டாராக பிறக்க வேணும் அப்படின்னு சொல்றார். ஒரு கேள்வி வருது, என்னவென்னால் இந்த பிறக்கணும் ஆராய் பிறக்க வேணும்னு சொல்றீங்க. ஆனால் இந்த 6 இருக்கிறதே அது ஒரு நாள் வத்தி போடுமே, மழை இல்லைன்னா வட்டி போடுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படியா? அதான் பதில் சொல்றார். அப்படின்னா அந்த ஜென்மம் கூட வேணும், அதுக்கு மேல இன்னொரு ஜென்மம் சொல்றார். பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறை முடிப்பான் மறையானான் வெறியார் தஞ்சோலை திருவேங்கட மலை மேல்
நெறியாய் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே. பிறையேறு சடையானும் சாதக வேஷம் தோற்றும்படியாக ஜடையோடே இருக்கக்கூடிய அந்த பரமசிவனார் என்ன, அதற்கு மேலே பிரம்மா, அவனுக்கு ஜனக்கனாக இருக்கக்கூடிய பிரம்மா என்ன, இந்திரன், இந்த இந்திரன் என்ன, முறையாக பெருவேள்வி குறை முடிப்பான். தங்களுடைய அதிகாரத்துக்கு அனுகுணமாக யஜ்ஞங்களை முடிக்கக்கூடியவர்கள், செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய அதிகாரங்களை கொடுக்கும் அவன் யார் அப்படின்னால் மறையானான். மறையானான் பகவானையே சொல்றார். வேதத்தை, வேதத்தின் சுவை பயனாக இருக்கக்கூடியவன். அப்போ மறைன்னு அவனை எப்படி சொல்ல முடியும்? தூயானை தூய மறையானைன்னு சொல்லலாம். வேதம்னு சொன்னா வேத்தியன்னு சொல்லலாம். அவனையே வேதம்னு சொல்ல முடியுமா? மறையாய் பிறந்த விளக்கைன்னு காட்டுறாரே. அப்படியானால் அவனை மறைன்னு சொல்றது உண்டான உண்டு. வேதத்தை, வேதத்தின் சுவை பயன். மறையாய நாள் வேதத்துள் நின்ன மலர் சுடரே, மறையாய் விரிந்த விளக்கு. அப்படின்னால் என்ன அர்த்தம்? அவனையே வேதம்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். எப்படி அப்படின்னால் சாமானாதிகரண்யத்தாலே. இந்த சாமானாதிகரண்யம் என்பது காரண காரிய பாவத்தினாலும் சாமானியாதிகரணம் வரும். இப்படி பலவிதமான நிலைகளிலே பார்க்கிற போது பிரதிபாத்திய, பிரதிபாதக, சம்பந்த நிபந்தனமான ஒரு சாமானாதிகரண்யம் இங்கே காட்டப்படுகிறது. வேத பிரதிபாத்தியன் பகவான், பகவத் பிரதிபாதகம் வேதம். அப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு வேட்டி கொடுத்தாருன்னு வச்சுப்போம். சுவாமி கையில என்ன வேட்டி, என்ன வேட்டி? சுவாமி, சுவாமி. அதை காட்டி சுவாமின்ற அர்த்தம் காமிக்கிறது. புதுசா வேட்டி வந்தது, என்னது அப்படின்னு கேட்டா சுவாமி, சுவாமி அப்படின்னு சொல்றாரு. அந்த சுவாமி, சுவாமி அப்படின்னு சொல்றாரு. இந்த வேட்டி தான் சுவாமியானா இல்ல, வேட்டியை கொடுத்தவர் சுவாமி. அதே போல வேதம் தான் பகவானா இல்ல, வேதத்துக்குள்ள பிரதிபாத்தியன் பகவான் என்று பொருள். மறையானான் வெறியார் தஞ்சோலை திருவேங்கடமலையே மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே. பரிமளம் மிக்கு இருக்கக்கூடிய, குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த திருமலையிலே எப்படியாக பெறுவோனும் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சஞ்சரிக்கிற போது அவர்கள் பாதரேணு படும்படியான ஒரு வழியாக கிடக்க வேண்டும். அப்போ தொண்டர் அடிப்பொடியாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது அதுக்கு மேல காட்டி இருக்கக்கூடிய அடுத்த பாசுரம் என்னவென்றால், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. காட்டியிருக்கிற வழி. மேல அந்த இடத்துல அடியார்கள் போற வழியா இருந்தாலும் மேல இன்னொரு ரொம்ப முக்கியம், பகவத் கைங்கரியத்துக்கு உறுப்பாக பகவன் முகோல்லாசத்தை நம்ம கொண்டு அவன் முகோல்லாசத்தை உருவாக்கும்படியான ஒரு நிலை வேணும்னு யோசித்து பார்க்கிறார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும்.
எப்படிப்பட்ட பாபங்கள் அப்படின்னு சொன்னால் பலம் பொருந்தி இருக்கிற பாபங்கள், கொடிய பாபங்கள். சம்சார சம்பந்தத்தை போக்கி அருளும் அவன், தீர்க்கும் அவன். அந்த சம்சாரத்தை அறுத்து கொடுக்கும்படியான திருமாலே. அங்க வார்த்தை எப்படி இருக்குன்னா வேற எந்த திருநாமத்தையும் காட்டல, திருமாலே அப்படின்னு காட்டுகிறார். திருமால்னு சொன்னால் அந்த பிராட்டி சம்பந்தம் காட்டப்படுகிறது திரு என்கிற வார்த்தையினால். அதுக்கு நிபந்தனமாக கூட விருந்து செய்விப்பார் உண்டாவை. அந்த வல்வினைகள் தீர்க்கப்படும் அவது யாராலே அப்படின்னு சொன்னால் பிராட்டியினுடைய புருஷகாரத்தாலே அவன் சுவாதந்திரியம் தலை சாய்ந்து வாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌசீல்ய குணாதிசயங்களாலே இவனுடைய பாபங்களை அவன் போக்கித் தருகிறான், விரோதிகளை போக்கித் தருகிறான். அப்ப அந்த விரோதி போவது யாராலன்னா செய்விக்கும் அவள் புருஷகார பூத்தையாக இருக்கிற பிராட்டி. அதனால பிராட்டியினுடைய சம்பந்தத்தை சொல்லி திருமாலே அப்படின்னு காட்டுறோம். நெடியானே வசந்தவன். எப்படி வசந்தவன் அப்படின்னால் இவ்வளவு தூரம் அவனிடத்திலே நம்மை சேர்த்து பிராட்டியானவள் என்ன பண்ணுகிறார்னா ஸ்தூலமாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஸ்தம்பத்தை தான் நட்ட ஸ்தம்பத்தை தானே ஆட்டி பார்க்கிறார் போல பிராட்டி அவனிடத்துல நம்ம பத்தி ஏதோ சில தவறுகள் சொன்னாலும் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்று ஆசிரிதர்கள் விஷயத்திலே எல்லை காண ஒண்ணாதவனாக இருக்கக்கூடியவன் நெடியானே. வேங்கடவா, திருவேங்கடத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டவனே. அடியாரும் வானவரும் அறம் பயிரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அடியவர்கள் வானவர்கள் என்ன அனன்ய பிரயோஜகரான அடியவர்கள், பிரயோஜனாந்தரபரரான அந்நியபரராய் இருக்கக்கூடிய திரிபவர்களான இந்த வானவர்கள், இவர்கள் எல்லோரும் கிடந்து இயங்கும்படியான அந்த குலசேகரப்படியாக படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். எது முக்கியம்னா படியாய் கிடக்கை மிகவும் முக்கியம். அதுக்கு அப்புறம் தான் பவளவாய் காண்கை அப்படின்னு காட்டப்படுகிறது. படியாய் கிடக்கை மிகவும் முக்கியம். அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு இவன் உறுப்பாக தன்னை அமைத்துக் கொள்ள வேணும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அப்ப அந்த எம்பெருமான் அச்சித்த பாரதந்திரியமே ரொம்ப முக்கியம். ஒரு அச்சித்த போல ஒரு படியாய் கிடக்க வேணும். சுவாமி அச்சித்த போல பரதந்திரனாக இருக்கணும்னு சொன்னால் இவருடைய சைதன்யத்துக்கு ஞானத்துக்கு போக்குவீடு எங்கன்னா பவளவாய் காண்கை. காண்கை இருக்கே அதுதான் போக்குவீடு. அந்த காண்கையும் அகப்பட அந்த ஈஸ்வரனுடைய முகமலர்த்திக்காக கைங்கரிய அபிவிருத்திக்காக அமைய வேண்டும் அப்படின்னு காட்டப்படுறது. அதுதான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்கை. அச்சித்த போல படியாய் கிடக்க வேணும். இவன் படியாய் கிடக்கிறத பார்த்து அந்த எம்பெருமான் சந்தோஷிக்க வேணும். அவன் சந்தோஷத்தை பார்த்து இவன் சந்தோஷப்படணும். அவன் சந்தோஷத்தை பார்த்து இவன் படுற சந்தோஷமும் கூட தனக்காக அல்ல, கைங்கரிய அபிவிருத்திக்காக, மேலும் 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 அந்த எம்பெருமான் இவனிடத்திலே கைங்கரியம் கொள்ளுகைக்காக அப்படின்னு காட்டப்படுகிறது. ஸ்வயத்ன நிவர்த்தி, தன்னுடைய முயற்சியின் நிவர்த்தி என்பது எதனுடைய பலன் அப்படின்னால் பாரதந்திரியத்தினுடைய பலன். ஸ்வப்பிரயோஜன நிவர்த்தி, தனக்கு ஒரு பிரயோஜனம் வேண்டாம்னு நினைக்கணும். இது எதனுடைய பலன்? சேஷத்துவத்தினுடைய பலன். அப்போ சேஷத்துவம் கூடியிருந்தால், சேஷத்துவத்தோடு இருந்தால், அடிமைத்தனத்தை உண்மையாக உணர்ந்திருந்தால் தனக்கென்று ஒரு பிரயோஜனம் என்பது வேண்டாம் என்று கிடக்கை.
அச்சித்த போல பரதந்திரனாக கிடக்கை. அவன் இவனுடைய சைத்தன்யத்துக்கு வேலையே கிடையாதா அப்படின்னால் பரப்பிரயோஜன பிரவருத்தி பிரயத்ன பலம் தத்வஷய பிரீத்தி சைத்தன்ய பலம். அந்த எம்பெருமானாகிற விஷயத்திலே இருக்கக்கூடிய இவனுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி இருக்கிறதே அது சைத்தன்யத்தின் பலம். எதுக்காக இவனுக்கு சைத்தன்யம்னால் இவன் அந்த எம்பெருமானுக்கு முகமலர்த்திய உருவாக்குகிற போது தன்னுடைய பிரயோஜனமே ஒரு எண்ணம் இல்லாமல் கிடக்க வேண்டும், அதை பத்தின ஒரு நினைவே வராமல் கிடக்க வேண்டும். அப்போ சேஷத்துவம் முக்கியம். அப்ப சைதன்யம் ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டால் இவன் சைதன்யத்துக்கு போக்கு விட வேண்டாமா, இவன் ஆத்மாவாயிட்டே. இந்த ஆத்மாவுக்கு ஞானத்துக்கு இடமே இல்லையான இருக்கு. அது எப்போ இருக்கு அப்படின்னால் ஈஸ்வரனுடைய முகமலர்த்திய பார்த்து அந்த முகமலர்த்திய பார்த்த உடனே இவன் சிரிக்க வேணும். ஏனென்றால் மீளவும் மீளவும் அந்த எம்பெருமான் கைங்கரியம் கொள்ள வேண்டும். அப்ப இவன் தனக்கென்னு தனி மகிழ்ச்சி இல்லாமல் இவனுடைய மகிழ்ச்சியும் கூட கைங்கரியத்தை ஈஸ்வரன் மேலும் கொள்கைக்காக அமைய வேண்டும்ன்றதுனால படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று காட்டுகிறார். அதற்கு பிற்பாடு எவ்வளவு தூரம் சொல்றார். இவ்வளவு தூரம் சொன்னவர், அதாவது 9 உலகாண்டு ஒரு குடை கீழ் உருபசிதன் அம்போர் கலையல்குள் பெத்தாலும் ஆதரியேன் செம்பவளவாயன் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. இவ்வளவு தூரம் சொல்லியும் அவருக்கு ஒன்னும் அடுத்து சொல்லிட்டு போறார். இதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னா இல்லை, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதாவது ஒண்ணு ஆகணும். அதாவது இந்த ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற ரம்பை ஊர்வசி இவாள பெத்தாலும் எனக்கு வேண்டாம். அதுக்கு மேல செம்பவளவாயன் அழகிய திரு உதரங்களை கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடம் என்னும்படியான அந்த பொன்மலை மேல் அந்த எம்பெருமானுடைய திருமலையிலே ஏதேனும் ஆவேனே. இந்த இடத்துல அனந்தாழ்வான் காட்டுவாராம், ஏதேனும் ஆவேனே என்னது சுவாமி, ஏதாவது ஒரு பொருள் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுல எதெல்லாம் அடக்கணும்னால் எல்லாத்தையும் சொல்லி இதுவாகணும் அதுவாகணும், அதுல இந்த குறை இதுல அந்த குறைன்னு சொல்லி பார்த்தாராம். கடைசியில திருவேங்கடமுடையானாக ஆனாலும் அமையப் பெறுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் திருவேங்கடமுடையானாலும் சரி அப்படின்னு சொல்லுகிறார். பெரும்படியான பெறணும்ன்றச்சே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீர், ஆனா பெத்த உடனே அனுபவிக்கிறீரே அப்படின்னு கேட்டால் இல்ல என்ன வேணும்னா ஏதாவது ஒண்ணு ஆகணும். திருவேங்கட மலையில என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா திருவேங்கடமுடையானாக இருந்தாலும் சரிதான், இது கிடையாது அது கிடையாதுன்னாலும் திருவேங்கடமுடையானாக அமையப்பெற வேணும், அப்படி இருந்தாலும் சரிதான் அப்படின்னு விடுறார். அதுக்கு மேல பட்டர் ஒரு இந்த நிர்வாகம் காட்டுறார், நம்மளுக்கும் தெரியக்கூடாது, திருவேங்கடமுடையானுக்கும் தெரியக்கூடாது, பார்க்கிறவாளுக்கும் தெரியக்கூடாது, திருவேங்கடமலையிலே ஏதாவது ஒரு பதார்த்தமாக இருக்க வேணும், தனக்கும் தெரிய வேண்டாம், பார்க்கிறவாளுக்கும் தெரிய வேண்டாம், என் திருவேங்கடமுடையானுக்கே தெரிய வேண்டாம், ஆனா ஏதாவது ஒரு பதார்த்தமாக வேணும்னு பிரார்த்திக்கிறார் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஆக இப்படி அந்த எம்பெருமானுடைய இந்த குலசேகர ஆழ்வார் சொன்ன இந்த பதிகத்தை பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய் பத்தர்களே, எம்பெருமானுக்கு பாங்காக இருக்கக்கூடிய பக்தர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். ஆக இந்த பதிகத்திலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னால் பகவத் கைங்கரியத்துக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு
ஜென்மம் அது எதுவாயினும் அது உத்கிருஷ்ட ஜென்மம். பகவத் கைங்கரியத்துக்கும் பகவத் சேஷத்துவத்துக்கும் இசையாஜ ஜென்மம் எவ்வளவு வசந்ததாக இருந்தாலும் அது அபகிருஷ்ட ஜென்மம், தாழ்ந்த ஜென்மம் என்று காட்டியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான அர்த்தங்களை கோட்டியார் நடுவே விண்ணப்பிக்க வேணும் என்று அடியேனை நியமித்தருடனே சுவாமி திருவடி தாமரைகளிலும் இதை சீராக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்ஓபி சாரிட்டிஸை சேர்ந்தவர்களுக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதாபூர்வமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு இதில் ஏதேனும் குத்தங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேணும்படியான பிரார்த்தனையோடு நரவொருத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.